வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ரொம்ப நிறைய படிச்சிருக்கோம் இது ஸ்கூல் டேஸில். இதை நம்ம இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஊர்லெலாம் தாமரை ஓடைய அல்லி ஓடையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படின்னு நம்ம வாத்தியாரெலாம் நமக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ நம்ம இந்த திருக்குறளில் சொல்லி கொடுக்கணுன்னா, ஏன் இல்லை தாமரை ஓடை எப்படி இருக்கும், அல்லி ஓடை எப்படி இருக்கும், இல்லை பார்க்லலாம் பீச்சிலலாம் பார்க்கில் சின்னதாக ஆர்டிஃபிஷியல் தாமரை பாட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாளே, அதெல்லாம் காமிச்சு தான் சொல்லித்தர வேண்டியிருக்கு. எனிஹா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். மலரினுடைய தண்டு எந்த அளவுக்கு நீண்டிருக்கும்னா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா அதை தூக்கிண்டு மேலே அது பூத்து நிற்கும். தண்ணிக்குள்ளே என்றைக்குமே பூக்கிறதில்லை தாமரையோ அல்லியோ எந்த நீர் பூக்களுமே இல்லையா. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம். மனிதர்கள் மாந்தர்னா மனிதர்கள் இல்லையா, மனிதர்களுடைய உள்ளத்தனையது உயர்வு. அவ எந்த அளவுக்கு உள்ளத்தில் உயர்ந்து இருந்தா அந்த அளவுக்கு மேலெழும்பி கஷ்டங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து மேலெழும்பி பூத்து மலர்ந்து பிரகாசிச்சு நிற்பா அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருளாக நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் முன்னுக்கு வந்தவா தான் இந்த திருக்குறளுக்கு பெரிய உதாரணம். நன் அதர் தென் அப்துல் கலாம் சார். அவர் என்ன பேக்ரவுண்டு, யார் ரெக்கமெண்டேஷன், என்ன சப்போர்ட்டு, என்ன இருந்தது, அவர் உள்ளத்தனையது உயர்வுனால மட்டும்தான் பீப்புள்ஸ் பிரசிடெண்ட்டாக இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் இது வரைக்கும் எத்தனை பிரசிடெண்ட்ஸ் இருந்திருக்கா? அப்துல் கலாமுக்கு ஈக்குவலான ஒரு பிரசிடெண்ட்டை நம்மளால் இன்றைக்கி வரைக்கும் சொல்ல முடியுமா? யாராக இருந்தாலுமே அவர் எதில் இருந்தாலுமே அதில் அவருக்கு ஈக்குவலாக அதே சேரில் உட்காந்தாலும் மற்றவாளால் அவருக்கு ஈக்குவலாக ஃபிட்டாக முடியல. பாருங்க, உள்ளத்தனையது உயர்வு. உள்ளம் உயர்வாக இருந்ததுன்னா அப்போது மாந்தர்கள் மனிதர்கள் அந்த மலர் மாதிரி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் மேலே மலர்ந்துடுவாளாம், சக்ஸஸ் ஆகிடுவா. நம்மன்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதனால தான் என்னால் முன்னேற முடியல, அதனால தான் முன்னேற முடியல, இல்லைன்னா நான் எப்படியோ வந்திருப்பேன், எனக்கு குடும்ப கஷ்டம், எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, ஒய்ஃப் சப்போர்ட் இல்லை, குழந்தைகள்லாம் எப்போ பார்த்தாலும் படுத்தோம், நம்மளும் எத்தனையோ சொல்லிக்கிறோம். நம்ம ஏன் முன்னுக்கு வரலைங்கிறதுக்கு முதல்ல அந்த பிளாக்கேஜ் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்க போல் இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மட்டும்தான் உள்ளத்தனையது உயர்வு. அது நமக்கு ஆனால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகளாக இல்லாமல் நமக்கு சப்போர்ட் சிஸ்டமாக மாறிடும். முயற்சி பண்ணலாம்.